அன்னையின் அன்பு உறவுகள்லாம் இங்கே கூடியிருந்து இந்த புறப்பட்ட என்பதை பார்க்கின்றோம். உண்மையிலே கருத்தை சொல்வதற்கு நேரமில்லை, கடிகாரமும் நிற்கவில்லை, புறம்பட்டை அன்பர்களை வாழ்த்துவதற்கு வரிகளும் இல்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய அன்பினை, அன்னையுடைய அன்பினை பராமரித்து நம்ம எல்லாம் அழைத்து அறுசுவை ஊட்டி கொடுத்து அழைத்திருப்பதற்கு நிறைய கோடி கோடியாக மனசு வேண்டும். அந்த மனசு இந்த அன்பர்களுக்கு நிறையவே இருக்கிறது. நாங்கள் 25 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தாலும் இந்த 17 ஆண்டுகளிலே அவர்களுடைய உழைப்பினை தந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்திருக்கிற அந்த அன்பனை பாராட்டுவதற்கு நிச்சயமாக வருகிறது. அதுவும் சிறப்பிற்காக வந்திருக்கும் திரு முருகப்பா அவர்கள் தன்னுடைய சிறிய லேப்டாப் பெரிய உலகத்தை நொடிப்பொழுதிலே ஒவ்வொரு நாளும் அழைத்துக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு வாரம் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இது எப்பேற்பட்ட முயற்சி தெரியுமா? ஆனால் ஆண்டை அவர்களுக்கு கொடுத்த மகா சக்தி அவரை இந்த அளவுக்கு நிர்ணயிக்கிறது என்பதை நாம் பாராட்டுகிறோம். அது மட்டும் இல்லை, கண்டபிரசாத் ஆசிரமத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அவர் சொன்ன 5 நிமிடத்திலே நம்ம எல்லாம் சிரிக்க வைத்து உணர வைத்து பாராட்டக்கூடிய அன்பர் அவருக்கும் அந்த மகா சக்தி அன்னை கொடுத்திருக்கிறது. எனவே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன தகவலை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். இங்க பாருங்க, பி சின்சியர் சொன்னாங்க, உண்மையா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அனைவரோட சரணத்துக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வெற்றி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மனிதர்களாக மாறுவார். இதுதான் நம்மளுடைய கிடைத்த ஒரு பெரிய பகவான் வந்து நண்பர் ஒருத்தர் துரைசாமி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர், லீடிங் லாயர். அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற வழக்குகளை எல்லாம் வெற்றியாக அமைத்தரக்கூடிய ஒரு சக்தி. ஆனாலும் கூட ஒரு வழக்கு எடுத்திருக்கிறார். அந்த வழக்கிலே சிந்தனை செய்கிறார், இந்த வழக்கை எப்படி ஜெயிப்பது. அப்பொழுது கனவில் ஏற்றுகிறார் பகவான். அப்பொழுது என்ன எனக்கு பகவான் உணவு நமக்கு உதிக்கிறதே, சரி இந்த வழக்கை ஜெயிப்பதற்கு பகவானிடம் ஒரு ஆலோசனை கேட்கிறார் என்று சொல்கிறார். பகவானிடம் சென்று, ஐயா நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன், நான் ஒரு வழக்கை முன்னமே உங்களுக்கு தெரியும், சரி என்ன வேணும் உங்களுக்கு? இந்த வழக்கிலே ஒரு சிறிய சந்தேகம். நான் அந்த வழக்கிலே வாதாடக்கூடிய வார்த்தைகளை உங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். இது போதுமானதாக உள்ளதா? இந்த வழக்கை ஜெயிக்க முடியுமா? அப்படி என்று நீங்கள் சொல்ல வேண்டும். என்ன இந்த நான் சட்டம் படிக்கவில்லை, பட்டம் பெறவில்லை, எந்தவித வரிகளும் எனக்கு தெரியாது, என்னிடத்தில் இருந்து உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேட்க வந்தீர்கள், இது என்ன நியாயம்? அப்போது சொல்கிறார், இல்லை இல்லை, அதை நான் காண்பிக்கிறேன், இது வேணுமா வேணாமா படித்து சில நேரத்தில் எனக்கு சொல்லுங்கள், என்னப்பா இதை ரொமாண்ட படுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகளை வாதாட வழக்குகளை மகானுடைய சமயத்திற்கு சமர்ப்பிக்கிறார். அப்பொழுது செம்புலா கண்டிப்பாக இந்த வழக்கு ஜெயிக்கும். உடனே குத்தியா வழக்கிற்கு செல்கிறார், வாதாடி வெற்றி பெறுகிறார். அதுக்கு எவ்வளவு நான் பேச 1.5 லட்சம் ரூபாய் அதை வாங்கிக் கொண்டு பகவான் திரும்ப வருகிறார். உடனே டேபிளில் வச்சு பகவான் இன்னால்தான் நான் ஜெயிக்கிறது, அதற்கான தொகையை நான் வெற்றி பெறும் தொகையை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன், இது உங்களுக்கு தான் வாங்கிக் கொள்வோம். என்ன இதை நான் வாங்கிக் கொள்வாங்க? என்ன அநியாயம்! நான் வந்து வாடாட்டேன், நான் அதை பெற்றுக்கொண்டேன். இல்லவே இல்லை, 1 மணி நேரமாக அந்த டேபிளில் பணம் இருக்கிறது, வாங்கிக் கொள்ளவும் இல்லை, கொடுக்கின்ற நோக்கம் இந்த வழக்கறிஞருக்கு இருக்கிறது, அதை எடுக்கின்ற நோக்கம் நமது பக்கம் இல்லை. உடனே நமக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் பாஸ் ஆகும், நானே கூப்பிடுறேன்,
நானே நம்ம கேட்குவாங்க என்னங்க இந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அப்பாலே சொன்னாங்க, சரி ஒரு 10,000 கிட்ட எடுத்து கொண்டு ஆசிரமத்துக்கு உதவுவதற்காக ஒரு உழைச்சாலை எடுத்துக்கொள்ள நிதியை கொடுத்து வைக்கணும்னு சொல்லி 10,000 எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொடுத்தார். இது ஏன் சொல்லணும்னா, உண்மை என்ற ஒரு சொல்லுக்கு இணங்கியதான் இந்த உலக மக்களிடையே நம்மளிடையே கவனித்துக் கொண்டிருக்கோம். பகவான் உண்மை உன்னோட ரகசியம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்திய சுதந்திரத்தால் பாடுபட்ட பகவான் பொய் வழக்கிலே சிறை சென்று நான் நிரபராதிலிருந்து வெளியே வருகிறார். வரும்போது யாருமே அவங்க பாதுகாக்கல, எந்த வீட்டுக்கு போகிறதே தெரியல. பகவான் இன்னைக்கு நம்ம நிம்மதியாக பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு அவன் நிம்மதி இல்லாமல் கேட்டா இந்தியாவை மக்களுடைய சுதந்திர போராட்டத்தை கவிதைகளில் கட்டுரைகளில் எழுதி எங்கே இவன் இந்த இந்திய மக்களை தூண்டிவிட்டு ஒரு போராட்டத்திற்கு செல்கிறானோ அவன் இந்த நாட்டிலே வாழக்கூடாது என்ற ஆங்கிலத்தை உறுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இவர் சிறை சென்று நிர்மலாண்டு வரும் பொழுது யாருமே வீட்டுக்கு அழைக்கல. ஒரு நண்பர் சந்திரகுமார் அவர் வீட்டு கூட இருந்தவர். அவர்கிட்ட போய் நம்ம வீட்டில் இருக்கிறார், எனக்கு நிச்சயம் கொஞ்ச நாளைக்கு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியே போனேன். ஐயோ, நீயே சிறை சேர்ந்து போய் ஒரு அக்யூஸ்டாக இதை போய் நான் வச்சுக்க முடியும். வேணா அவனுக்கு உயிர் நண்பர், கூடவே இருந்து சாப்பிட்ட நண்பர், கூட இருந்து கவிதை நண்பர், விடிய வைத்த நண்பர், போராட்டத்துக்கு துணை நண்பன் சிறை சென்றதால் அவனை உண்மையான ஒரு மனிதரை இயக்க மறுக்கிறான். இதுதான் இந்த உலகம். சொன்னாரு சொந்த மாமா கிருஷ்ணகுமார், நீ இங்கே தங்கினால்